வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா விஐடி ட்ரிபிள் எக்ஸாம் எல்லாருமே எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க. எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னா மே 5ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்ஸில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மே 5ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கும். கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கொடுப்பாங்க. சரி, கவுன்சிலிங் ஷெட்யூல்லாம் கொடுத்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நம்ம காலேஜில் என்ட்ரி ஆயிரும். சப்போஸ் காலேஜில் என்ட்ரி ஆன பிறகு நமக்கு அந்த கோர்சஸ் பிடிக்கல, இல்லை அவ்வளோ ஃபீஸ் கட்டி நம்ம பே பண்ணுமா, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான காலேஜஸ்க்கு அந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அப்படி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பொழுது சரி நம்ம வந்து இந்த கோர்சஸ் தாண்டி வேறு காலேஜில் நம்ம நல்ல கோர்சஸ் கிடைக்குது அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. அதுக்கப்புறமே நம்ம இந்த விஐடிலையுமே நம்ம ஃபீஸை வந்து பே பண்ணியிருப்போம். அந்த விஐடியில் ஃபீஸை பே பண்ணவங்களுக்கு மறுபடியும் ஃபீஸ் வந்து திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஐடி தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அமிர்தா கவுன்சிலிங் நடக்கும், எஸ்ஆர்எம் கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கடுத்து சாஸ்டால, அதுக்கடுத்து வந்து ஜோசா கவுன்சிலிங் இன்பிட்வீனில் நடக்கும், அதுக்கடுத்து டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் உண்டான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நிறைய மார்க்ஸ் வச்சுருப்பீங்க. இந்த காலேஜில் சேரலாமா, இந்த காலேஜில் சேரலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இண்டிவிஜுவலாகவும் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து நம்ம உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கோசரம் வச்சிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரீஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இதையும் தாண்டி சப்போஸ் வந்து ஓகே நான் விஐடியில் சீட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், விஐடியில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட்ஸும் எடுத்துருவாங்க. சீட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இல்லை எனக்கு வந்து விஐடி விட எனக்கு ஐஐடிஸில் சீட்ஸ் நல்லா கிடைக்குது, இல்லை என்ஐடிஸில் சீட்ஸ் நல்லா கிடைக்குது, இல்லை வந்து வேறு காலேஜில் சீட்ஸ் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கிப் ஆயிடுவாங்க. எங்கே ஸ்கிப் ஆவாங்கன்னா அந்த காலேஜில் ஸ்கிப் ஆயிடுவாங்க. அப்படி அந்த காலேஜில் ஸ்கிப் ஆகும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விஐடியில் வந்து அமௌண்ட்டை வந்து கட்டியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 5ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வந்த பிறகு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆரம்பிக்கும். கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு 5,900 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த 5,900 ரூபாய் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் எப்படி ஆகுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அந்த 5,900 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ண முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சீட் எடுக்கிறீங்க. சீட் எடுத்த வாட்டி பாதி அமௌண்ட் ஆஃப் ஃபீஸை பே பண்ணணும், அதுக்கடுத்து ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸை பே பண்ணால் தான் உங்களுக்கு சீட் கேரண்டி அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ். சரிங்களா? சரி, இந்த 5,900 ரூபாய் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 5,900 ரூபாய் ஃபீஸை பே பண்ணணும். இது வந்து ஒரு பார்ட். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்ஸ் ஒன்று கிடைச்சிருச்சு. சீட்ஸ் கிடைச்ச பிறகு உங்களுக்கு பாதி அமௌண்ட் வந்து ஃபீஸை பே பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்து வந்து ஃபுல் அமௌண்ட்டை ஃபீஸை பே பண்ணியே ஆகணும் அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில். சரி, எல்லா ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணி ஓகே நான் வந்து சீட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அமௌண்ட்ஸ் எல்லாமே விஐடியோட வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டரான காலேஜில் பெட்டரான சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட வெப்சைட்டில் ரீஃபண்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது வந்து லாஸ்ட் இயர் ரீஃபண்ட் பாலிசி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எங்கே ஷோ பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் இனிமேல் கொண்டு ரீஃபண்ட் பாலிசிக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில், அதாவது கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி விஐடி கவுன்சிலிங் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீஃபண்ட் பாலிசிக்கு உண்டான அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யூஜிசி நாம் படி உங்களுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பாலிசி நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி
ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் வந்து அக்டோபர் 31க்கு மேலே, செப்டம்பர் 30க்கு மேலே உங்களுக்கு அக்டோபர் 31க்குள்ளே யாராவது ரீஃபண்ட் பண்ணாங்கன்னா 1000 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஃபுல் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஜிசி நாம் படி உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு லாஸ்ட் இயர் 15/7 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொரு டேட் வந்து 29/7 வந்து ஸ்டார்ட் ஆச்சு இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பாலிசி எப்படி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் ரிசீவ்டு டில் உங்களுக்கு வந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ரீஃபண்ட் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டிடக்ஷன் எதாவது ப்ராசஸிங் ஃபீயை மட்டும் டிடக்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 30/9 31/10 யாராச்சும் நடுவில் ரீஃபண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1000 rupees மட்டும் நீங்கள் கழிச்சிட்டு மிச்சது எல்லா அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே யூஜிசி நாம்ஸ் படி உங்களுக்கு வந்து எல்லாமே க்ரைட்டீரியாஸ் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு அக்டோபர் 31க்கு மேலே யாராச்சும் ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கொடுக்க மாட்டோம், அதாவது நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த சீட்ஸ் எடுக்கலாமா அந்த சீட் எடுக்கலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இங்கேயும் அமௌண்ட் கட்டி அங்கேயும் அமௌண்ட் கட்டி ஃபீஸ் தருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு விஐடியில் ஃபுல் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், நீங்கள் காலேஜ்லேயும் சீட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.